ஒரு பிரதர் கேட்டுறாரு, ஒன் பேஜ் வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி. ஒன் பேஜ் வெப்சைட்ன்றது லிமிட்டடான கண்டென்ட் உள்ள வெப்சைட்டை ஒரே பேஜ் உள்ளுக்கு ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுக்குறதுன்னு சொல்லிடும். அதே லேண்டிங் பேஜ்ன்றது மார்க்கெட்டிங் கேம்பெயின், அடுத்தது லீட் ஜெனரேஷன், இது மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மட் டெம்ப்ளேட்னு சொல்லிடும். இது ரெண்டுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய பர்பஸில் இது மாறுபடும். அதை பொறுத்து சில டிஃபரெண்ட் இங்கே காட்டுறேன். ஒன் பேஜ் வெப்சைட்ன்றது செல்ல வர விஷயம் எல்லாத்தையுமே ஒரே பேஜில் சிம்பிளா சொல்லி முடிக்கிற மாதிரி ஒரு வெப்சைட். அடுத்தது இது பிசினஸ் பர்பஸுக்காகவும் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். இது ஈஸியா நேவிகேட் பண்ற மாதிரியும் ஒவ்வொரு செக்ஷனும் மற்ற வெப்சைட் உள்ள பேஜஸ் அடிப்படையில் ஒவ்வொரு செக்ஷனுமே எங்கேயும் அபவுட் அஸ், கண்டக்ட் அஸ், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேம் பேஜ்ல. இந்த வெப்சைட் வந்து லிமிட்டடான கண்டென்ட் உள்ள வெப்சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா செல்ல விரும்புற விஷயங்களையும் கண்டென்ட்டா கொண்டு இருக்கும். அதே லேண்டிங் பேஜ் எடுத்தோம்னா இது வந்து மார்க்கெட்டிங் பர்பஸுக்காகவும் லீட் ஜெனரேஷன் அது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அதே நேரம் இதுல வந்து எல்லா விசிட்டர்ஸையுமே ஒரு லீடாகவோ அப்படி இல்லாட்டி ஒரு கஸ்டமராகவோ மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க பெரும்பாலும். இதுல மெயினா ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். அந்த கால் டு ஆக்ஷன்ல அவங்கள சைன் அப் பண்ணவோ அப்படி இல்லாட்டி டவுன்லோட் பண்ணவோ இல்லாட்டி அவங்க டார்கெட் பண்ற என்ன விஷயம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு விசிட்டர்ஸை தூண்டுற மாதிரி இருக்கும். முக்கியமா இதுல டார்கெட் இன்ஃபர்மேஷனை மட்டும் தந்து கால் டு ஆக்ஷன் பக்கம் கஸ்டமர்ஸை திருப்புற மாதிரி இருக்கும். இதுக்கு உதாரணமா அட்வர்டைசிங் கேம்பெயினையும் இமெயில் மார்க்கெட்டிங்ல இமெயில லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி கொள்றதுக்கும் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க.